வணக்கம். வெண்பெரிய யூடியூப் நண்பர்களே! நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்டின்னா மஸ்ட்டா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறோம். கடந்த ஒரு சில மேட்சஸ்க்கு நம்ம வீடியோ குடுக்க முடியல. ஸோ கன்டினியூவா குடுக்கணும்னு தான் நெனைக்கிறோம். பட் சில காரணங்களால குடுக்க முடியல. சரி ஓகே. ஸோ இப்போ இந்த மேட்சுக்கான இது பார்ப்போம். மேட்ச் நம்பர் 33 WBLோட 33வது மேட்ச். அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அது பேசிக்கா சில விஷயங்கள், சில அமைப்புகள் ரீதியா எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இன்னைக்கு மேட்ச்ல நம்ம குடுத்த வெறும் டீட்டெயில்ஸ் அ டெப்த்தான டீட்டெயில்ஸ் வச்சு ஒரு 10 டிடி வரைக்கும் வந்திருந்தாங்க. விசி அப்படிங்கிறது மட்டும் மிஸ் ஆயிருந்தது. ரெகுலராவே யூடியூப் சேனல்ல மெம்பரா இருக்கிறவங்களுக்கும் சரி, அ நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். ஸோ எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ வந்து இப்ப அதிகப்படுத்தி குடுத்துருக்கேன். ஏன்னா, லோ பிக் சாய்ஸ்லயும் வருது, ஹை பிக் சாய்ஸ்லயும் வருது. 2ல ஏதாவது ஒரு சாய்ஸஸ நீங்க தேர்ந்தெடுத்து கேப்டன் விசி அப்படிங்கிறத சூஸ் பண்ற மாரி வரும். 2 அமைப்பையுமே நான் 2ஆ பிரிச்சு குடுத்துருக்கேன். ஏன்னா, மென்ஸ் மேட்ச் சினாரியோல மேட்சஸும் மூவ் ஆகுது. உமன்ஸ் மேட்ச் சினாரியோல மூவ் ஆகுது. ஸோ கேப்டன் எங்க பார்க்கறது, டாப் 4 பிக் வைஸ் அப்படிங்கிறத தான் குரூப்ல டீச் பண்ணிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் சீரிஸும் தொடரும். ஸோ அதில உமன்ஸ் மேட்ச்ங்காட்டி கொஞ்சம் கேப்டன் ஆப்ஷன் அதிகம். அடுத்து பிபிஎல் மென்ஸ் பிபிஎல் வரும்போது கேப்டன் ஆப்ஷன்ஸ் வந்து குறையும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சேனல் மெம்பர்ஸா இருக்கிறவங்க, அதில குரூப்ல இருக்கிறவங்களுக்கு நெறைய விஷயம் தெரியும். ஓகே அவங்கள விட்டுறலாம். யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க, அதில மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒவ்வொரு மேட்சுக்கும் 6 பேர கேப்டன் சாய்ஸ் அப்படிங்கிறதுல நான் குடுத்துட்டு இருக்கேன். இதுவே மென்ஸ் மேட்ச் அப்படிங்கும்போது 4 அப்படிங்கிற மாரி குறையும். 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ, அதில நாம சாய்ஸ தேடி எடுத்துக்கிற மாரி வரும். ஓகே. ஸோ, இப்ப இந்த மேட்ச்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் யாரு? ஸோ, அதில நாளைக்கு மேட்ச்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, அந்த நான் குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸ இம்பார்ட்டன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற பிளேயர் எல்லாரும் உள்ள வர மாட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ, அது நான் வீடியோ சொல்லும்போதே சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டியா பேசிக்கா இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் இருப்பா? அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஸோ, இது வந்து டேபிள் ரீதியாகவும், இப்ப இருக்கக்கூடிய கிரெடிட் பெர்சன்டேஜ் இது ரீதியாகவும் கணிக்கப்பட்டது. ஸோ, இதில ஏதாவது சின்ன மாற்றங்கள் ஏற்படும்போது மாறும். ஸோ, அத தான் நம்ம குரூப்ல குடுத்துட்டுருக்கோம். ஓகே. இப்போ பேசிக்கா இந்த பிளேயர்ஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ, பேசிக் நாலேட்ஜ்ல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, இங்க அட்டப்பட்டு, பில்ட் கன்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ, அவைங்க இம்பார்ட்டன்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க இஸ்மாயில், சமந்தா பேட்ஸ். ஸோ, இந்த 4 பேரும் இந்த டீமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா இருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது அட்டப்பட்டு, அட்டப்பட்டு, இச்பீல்ட், இஸ்மாயில், சமந்தா பேட்ஸ். ஸோ, இந்த 4 பேர் இம்பார்ட்டன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல எம்எஸ் உமன பொறுத்தவரைக்கும் ஸோ கீப்பிங் சாய்ஸ்ல நீங்க மோஸ்ட்டா யாஸ்டியா பாட்டியா, சுதர்லாண்ட், மரீனா கேப், ஸோ இங்க கிம் கார்த். ஸோ இந்த ஒரு 4 பேரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ நீங்க எஸ்எல் டீம் மாரி மேக் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த டீம்களுக்கு இந்த 4 நாள் 8 பிளேயர். ஸோ அது முன்னோர்க்க கூட நல்லா தெளிவா மார்க் பண்ணிக்கலாம். அட்டப்பெட்டு, இச்பீல்ட். அதே மாரி இஸ்மாயில், சமந்தா பேட்ஸ். இங்க யாஸ்டிகா பாட்டியா, சுதர்லாந்து, மரீனா கேப், கிம் கார்த். ஸோ இந்த 8 பிளேயர் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா எவரி மேட்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப இதை வச்சு மட்டுமே இன்னைக்கு சில விளக்கங்கள் குடுக்க போறோம். ஸோ அத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. இந்த 8 பிளேயர் இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகே. ஹிட்டனா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பிக் அப்படிங்கிறது எல்லாமே இங்கேயே நான் நோட் பண்றேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. அந்த பிளேயர்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கான வாய்ப்பு இல்ல. பட் அதுல இருந்து நீங்க ஒரு சில பிளேயர்ஸ பிக் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரா நம்ம இப்ப பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க டார்லிங்டன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். அதேபோல தீப்தி சர்மா இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதேபோல இங்க மேக் லேனிங், இங்க ஜீவால். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர்ல ஒரு 2 பிளேயர் வரைக்கும் கம்பல்சரி ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதுவுமே இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் வைஸ் தான். ஸோ இதுல சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம். பட் எப்படி மாறினாலும் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருக்கோம். இதுல 3 அப்படிங்கிறது கூட நடக்கலாம். பட்
இதில் பர்சன்டேஜ் விகிதமாக இருந்தாலும் சரி, மற்ற அமைப்புகளாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் மாறுறக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 4 பிளேயரில் நீங்கள் 2 பிளேயரை எடுக்கணும் அப்படின்ட்டு, இந்த 8 பிளேயர் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம். ஸோ அதை தாண்டி நீங்கள் பிக் பண்ணி கொண்டு போகிறீங்க எஸ்எல் மாதிரியான பிளேகளுக்கு அப்படின்னா, இதில் இருந்து நீங்கள் பிளேயர்ஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, செகண்ட் ப்ரியாரிட்டி பிளேயர்ஸ் இவங்க எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் தேர்டு ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டே. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் எஸ்டே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்னொரு பிளேயர்ஸ் அப்படின்னா ஜி ஆடம்ஸ் அல்லது செமி ஜோ ஜான்சன். ஸோ இந்த 2 பிளேயரில், பட் ஜி ஆடம்ஸுக்கு கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபின்னஸ் அப்படிங்கிற முறையில். ஸோ இந்த செகண்ட் ப்ரியாரிட்டி இப்போ இதை நம்ம டிலைட் பண்ணிவிட்டு செகண்டாக நீங்கள் ப்ரியாரிட்டி இப்போ ஜிஎலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஜி ஆடம்ஸ், எஸ்டே, இந்த கிப்சன் மொலனி அப்படிங்கிற பிளேயரில் ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் இந்த 3 பிளேயர் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இருக்கிறாங்க. இங்கே செமி ஜோ ஜான்சன், ஜி ஆடம்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பட் இதிலிருந்து ஒரு 1-2 பிளேயர்ஸை உங்கள் ஜிஎல் டீமுக்குள்ளே எடுக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இங்கே 3 பிளேயர், இங்கே 2 பிளேயர் கொடுத்துருக்கோம். டி பச்சல் கன்சிடர் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 8 பிளேயர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 4 பிளேயரை நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 8ல் 8 பேர் வரணுங்கிற அவசியம் இல்லை. அங்கே நீங்கள் ட்ராப் ஆகாங்கன்னு 1-2 பிளேயர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்த 4ல் 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ண பாருங்கள். 2 பிளேயர் போதுமானதாக இருக்கும். ஸோ அங்கே 2 பிளேயர். ஸோ 6, 8ல் 6 பிளேயர், இங்கே 2 பிளேயர், 8 பிளேயர் ஆயிரும். அப்புறம் லோவில் இருக்கக்கூடிய இப்போ கொடுத்த ஒரு 6 பிளேயர் லிஸ்ட்டில் இருந்து ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மேக்ஸிமம் ட்ரீம் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதை நார்மலாக பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பிக்கிங் வைஸில் இது வந்து சிம்பிளாக மேக் பண்ணுறவங்களுக்கு இந்த பாஸ்ட் மேட்ச் லைனப்பை வச்சு, ஸோ அதில் இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷனை வச்சு நீங்கள் பார்க்குறக்கான ஒரு சிம்பிளான வேல்யூ. ஒரு எஸ்எல் டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிளேயர்ஸுக்குள்ள நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே எஸ்எல் டீமில் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ப்ரெடிக்ட் வைஸ் பார்த்துடலாம். ஸோ பர்சன்டேஜ் ரீதியாக, கிரெடிட் ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்குது, லெவல்ஸ் மாறல அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது யூடியூப் மெம்பர்ஸ் இதில் கொடுத்துருவோம். என்ன கேட்டகரி அப்படிங்கிறத இங்கே ரிவால்வ் பண்ணிடுவோம். ஸோ அதில் எந்தெந்த பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத யூடியூப் மெம்பர்ஸுக்கும் சரி, குரூப் மெம்பர்ஸுக்கும் நம்ம தருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மேட்ச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்ஸில் ஹைபிக் பிளேயர்ஸ் அதிகமாக உள்ள வந்திருப்பாங்க. 3 50 கிலோ பிளேயர்ஸ் தான் உள்ள வந்திருப்பாங்க. இது வந்து நம்ம எதிர்பார்த்தது கடைசி ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி. ஸோ அந்த மேட்சஸில் நம்ம எதிர்பார்த்தோம். கொஞ்சம் லேட்டாக இது ப்ரொசீஸ் ஆகிருக்குது. 1-2 மேட்ச் தொடரவும் வாய்ப்பு இருக்குது. ஹைபிக் பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது ஓரளவுக்கு சேஃப் ஜோனாக இருக்கும். பட் மென்ஸ் மேட்ச் சினாரியோ தான். ஸோ அடுத்த மேட்ச்சு அதிகமாக வரக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னா கூட இந்த ஒரு மேட்ச் செக் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. 4 லோ பிக் பிளேயர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். 50 பிலோ அப்படிங்கிற இடத்துல 4 லோ பிக் பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். 5ஆக மாறலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணுறது 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா அதில் 10 டிடி அப்படிங்கிறது இதுதான். ஸோ விசி இருந்தாலே ஜிஎல் ஆல்மோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது உமன்ஸ் மேட்ச். ஸோ அதில் தான் இங்கே ஸ்ட்ரக்காக வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ கேப்டன் வாய்ப்புகள் எங்கே இருக்கலாம்? பிக்கிங் மாறாது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அப்படி மாறாமல் இருக்கும் பட்சத்தில் கேப்டன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ பிக்கிங் லைட்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் இங்கேயே. ஸோ இங்கே 1 ஓகே. ஸோ டாப் 4 பிக். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போது மோஸ்ட்லி ஆல்ரவுண்டரில் விசி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமே. ஸோ இன்றைக்கி மேட்சுமே பவுலிங்கில் கேப்டன் வந்திருந்தது, விசியும் அங்கே தான் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் அதிகபட்சமாக கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது பவுலிங்கு அல்லது பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துக்கு நோட் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி பவுலிங் சாய்ஸ் அப்படிங்கிறத யோசிக்கலாம். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு தான் இது செட்டபிள் ஆகும். ஓகேங்களா? இது ஒருவேளை பிக்கிங் எல்லாம் மாறுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா சமந்தா பேர்ட்ஸ் பிக்கிங்கில் அதிகமாகறாங்க, கிம் கார்ட் அதிகமாகறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ ஆல்ரவுண்டரில் கேப்டன் வரவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ இருக்கிற கண்டிஷன் பேஸ்க்கு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா
ஆல்ரவுண்டரை தவிர்த்து இருக்கக்கூடிய 3 கேட்டகரிக்கு கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. விசி அப்படிங்கிறது கம்பல்சரி ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஸோ அதாவது மோஸ்ட்லி நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை விசி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வருவாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சேஃபாக போகிறவங்க அந்த விசி அப்படிங்கிறத அதர் கேட்டகரியிலையாவது மாற்றி ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஹிட் அண்ட் பிக் நம்ம காட்டிட்டோம். ஸோ இன்னொரு முறை அதை நம்ம இங்கே பிக் பண்ணி காட்டி உங்களுக்கு தனியாக வியூ பண்ணால் ஓகேவா இருக்கும் அப்படின்னா டார்லிங்டன், தீப்தி சர்மா, மேக்லைனிங், ஜிவால். ஸோ 2 பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் 4 பிக்கில் ஏதாவது ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணி மிஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த 3 பிளேயர், ஸோ ஏதாவது ஒரு பிளேயர் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி சேஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா லோ பிக்கு குறைச்சிட்டு இந்த பிளேயரை உள்ளே கொண்டு வாங்க. பட் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜிஎல் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ ட்ரீம் டீம் இது மாதிரி தான் அமையிருக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஓகே அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.